சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எப்பமா குழந்தைய பெத்துக்க போறீங்க? அது மங்களமா, இது எடுத்தும் கவுத்தும் எடுக்கிற முடிவு கிடையாது. இதை பற்றி நானும் மகாவும் பேசி சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுக்கணும். சரிப்பா, நீங்க 2 பேரும் பேசி முடிவெடுங்க. ஆனா நல்ல முடிவா எடுங்க. மகா, அம்மா உன்னை பாக்குறதுக்காக மசாலா பொடியெல்லாம் அரைச்சு வச்சிருந்தாங்க. நானும் வரணும்னு ஆசைப்பட்டேன். வெறுங்கையோட வரக்கூடாதுல்ல. வீட்டுல மாங்காய் ஊறுகாய் போட்டு வச்சிருந்தேன். அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் எடுத்துட்டு வந்த நேரம் இனிமே உனக்கு அது தேவைப்படும். சரி மகா, தெருமோனையில அம்மன் கோயில்ல கூழ் ஊத்துறாங்க. உங்களுக்கு குடுக்கலான்னு கொண்டு வந்தேன். சாப்பிடுங்க, கொண்டு வரேன். அம்மன் கோயில் கூழா? வெங்காயம் எல்லாம் நிறைய போட்டு சூப்பரா இருக்குமே. கொடுங்க கொடுங்க. இது குடுக்குறேன். நல்ல பெரிய கிளாஸ்லயே ஊத்தி கொடுமா. இந்தாங்க மாமா. கொடுமா. இந்தாங்க. உனக்கு? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிடுறியாமா? நீ குடி. அம்மா, கூழு சூப்பரா செஞ்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? இந்தாம்மா. கூழு சூப்பரா இருந்துச்சு. வயிறு நிறைஞ்சிச்சுமா. அப்புறம் நான் புறப்படுறேன்பா. அப்பா, வந்ததும் வந்துட்டீங்க, இருந்துட்டு போங்கப்பா. நாங்க வேலையை முடிச்சு சீக்கிரம் சாயங்காலம் வந்துருவோம்ல. டேய், இங்க உள்ள வந்ததுக்கே உங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னும் நான் இங்க இருந்து சாயந்தரம் போனேன்னு வச்சுக்கோ, என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டாடா. நான் போயிடுறேன்பா. அண்ணா இருங்க. கீழே ஆட்டோ வெயிட்டிங்ல தான் இருக்கு. போற வழியில உங்களை வீட்டுல நாங்களே விட்டுட்டு போறோம். அம்மா, நீ உடனே கிளம்புறியா? இதையெல்லாம் சீக்கிரமா கொடுத்துட்டு போலாம் தான் நான் வந்தேன். நீங்க சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்பி போங்க. நான் இன்னொரு நாள் சாவகாசமா வரேன். சரிக்கா, நம்ம புறப்படலாமா? வரேன் மகா. வரேன் மாப்ள. வரேன் செல்வா, வரேன். வாங்கம்மா. மகா, அப்பா சொன்னது நல்ல ஐடியா தான் இல்ல? ஒரு குழந்தைன்னு ஒன்று பிறந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அம்மாவால் என்ன சொல்ல முடியும்? நம்ம 2 பேரையும் மன்னிச்சு வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். ஆமால, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மகா, மங்களமா மாங்காய் ஊறுகாய் கொடுத்தாங்கல்ல? அத எப்ப மகா நீ சாப்பிட ஆரம்பிக்க போற? இதுல என்னங்க இருக்கு? எதுவுமே தொட்டுக்க இல்லைன்னா உடனே எடுத்துட வேண்டியதுதான். ஏ மகா, நான் வேணா ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசி இன்னைக்கு லீவ் போட்டுட்டுமா? என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? ஏன் மகா, உனக்கு உண்மையிலேயே நான் சொன்னது இது வரைக்கும் எதுவுமே புரியலையா? உண்மையிலேயே நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. இப்ப ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, போங்க. மகா, போங்கன்னு சொல்றேன்ல, போங்க.